நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இந்த பேரணி நடைபெறுவதை பார்க்கின்றோம். நம்முடைய எல்லையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக நாங்கள் நிற்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் வலிமை சேர்க்கின்றோம், ஊக்கம் கொடுக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு அரசியல் அடையாளமும் இல்லாமல் அவர்கள் தேசிய கொடிகளை மட்டும் கையில் ஏந்தியபடி இது தேசத்திற்கான பேரணி, அரசியலுக்காக கட்சிக்காக நாங்கள் பல பேரணிகளை செய்திருக்கின்றோம், ஆனால் இப்போது நாங்கள் தேசத்திற்காக நிற்க வேண்டிய தேவை வந்திருக்கின்றது, நம்முடைய இராணுவத்தினருக்காக நாம் சப்போர்ட் செய்ய வேண்டிய நிலை உருவாகி இருக்கின்றது, எனவே அதற்கான முயற்சியிலே முன்னெடுப்பிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் என்று சொல்லி தற்போது தமிழகத்தினுடைய பல முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். திமுக கூட்டணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருமே தேசத்தின் ஒரு ஒற்றுமைக்காக, தேசத்தின் வலிமைக்காக இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னணியிலே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி அவர் கம்பீரமாக நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவரோடு சேர்ந்து தமிழக டிஜிபி, தமிழக தலைமை செயலாளர், துணை முதலமைச்சர், கூட்டணி கட்சி தலைவர்களான காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை திரு வைகோ அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்டோரெல்லாம் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த பேரணி கலங்கரை விளக்கம் அருகில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தினுடைய நுழைவாயில் அருகில் ஆரம்பித்தது. சுமார் அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய வார் மெமோரியல், போர் நினைவு சின்னம் வரை, தலைமைச் செயலகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை இந்த பேரணி நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது திமுகவை சேர்ந்த அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த, மதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் பலரும் இந்த பேரணியிலே அவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் பார்க்கின்றோம், முன்வரிசையிலே கூட பல்வேறு எந்தவிதமான மத அடையாளத்துக்கும் எதுக்கும் வழி கொடுக்காமல் தொடர்ச்சியாக நாம் அனைவரும் இந்தியர் என்ற அந்த அடிப்படையிலே அனைவரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் நம்முடைய இராணுவத்திற்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பல பிரேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய பலவிதமான தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அவர்கள் வேண்டுதல்களை செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஒற்றுமை பேரணி என்ற பெயரிலே இந்திய இராணுவத்திற்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கின்றோம், ஒரு ஆதரவு கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையிலே பேரணி நடத்தக்கூடிய வகையிலே நம்முடைய தமிழகத்திலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த பேரணியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4 நாட்களாக இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே போர் பதற்றம் நீடித்து கொண்டிருக்கிறது. முதலில் பாகிஸ்தான் நம்மை தாக்கினார்கள், பிறகு 14 நாட்களுக்கு பிறகு நாம் அவர்களை தாக்கினோம். இந்த கால இடைவெளி எதற்காக என்று சொன்னால் அவர்கள் திருந்துவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று அவர்களுடைய முகவரி, அவர்களது அடையாளங்கள், அவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் போன்றவற்றையெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே தீவிரவாதத்திற்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி திருப்பி கொடுக்கும் நேரம் இது என்று சொல்லி இந்திய இராணுவம் பலமான பதிலடியை பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கும் பாகிஸ்தானிலே பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் கொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசம் முழுவதும் நாம் இராணுவத்தினருடன், பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து நிற்க வேண்டும். மத்திய அரசுக்கும் எங்களுக்கும் சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட நாங்கள் தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேசத்தின் பாதுகாப்பிற்காக சேர்ந்து நிற்கின்றோம், இதில் எந்த விதமான ஒரு அரசியலும் இருக்க முடியாது என்று சொல்லி எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓர் அணியிலே திரண்டு நின்று இந்தியாவை வலிமைப்படுத்துவதற்கும் இந்திய இராணுவத்திற்கு ஊக்கம் கொடுப்பதற்குமான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பேரணியை நாம் பார்க்கின்றோம். கண்ணு கெட்டிய தூரம் வரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து இந்த பேரணியிலே பங்கேற்றிருப்பதை பார்க்கின்றோம். கையிலே அனைவரும் ஒரே போல தேசிய கொடிகளை அவர்கள் ஏந்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போல கையில் ஒரு சிலர் பதாகைகளையும் ஏந்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்தியாவின் ஒற்றுமையை வலியுறுத்தியும்
பாகிஸ்தான் செய்து வரக்கூடிய அடாவடி அத்துமீறலை கண்டிக்கக்கூடிய வகையிலும் பலரும் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். கையில் பதாகைகளோடு ஏராளமான பொதுமக்கள், தலைவர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த ஒற்றுமை பேரணியிலே, இந்த தேசத்தின் நலன் காக்கக்கூடிய இந்த பேரணியிலே அவர்கள் பங்கேற்று தேசிய கொடிகளை, மூவர்ண கொடியை கையில் ஏந்தி கம்பீரமாக அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.